ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒரு பெண் பழங்காலம் தொட்டு இன்று வரைக்கும் குடும்பத்தை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க. பொதுவாக பெண்களுக்கு ஏராளமான குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அதையெல்லாம் கடந்து தன்னோட குடும்பம் தான் தனக்கு எல்லான்னு நொடிக்கு நொடி தன் குடும்பத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பெண். அப்படி இருக்கும் பொழுது மகாலட்சுமி சுயரூபமாக இருக்கப்படுறவங்களும் பெண் தான். அவங்க அறியாமலேயே செய்யக்கூடிய சில தவறுகளால் அவங்களோட குடும்பம் கஷ்டத்தை அனுபவிக்கும். அப்படியான தவறுகள் என்னென்ன, அதையெல்லாம் பெண்கள் எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துருவோம். முதலாவதாக, பெண்கள் எப்பொழுதும் நறுமணத்தோடு இருக்கணும். தினமும் தலையில் வாசனை நிறைந்த பூக்களை வச்சுக்கணும். இன்றைய சூழலில் பொருளாதாரத்தை அடிப்படையில் தினமும் தலை நிறைய பூ வச்சுக்க முடியாது. இருந்தாலும் நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, 2 இனுக்காவது பூ வச்சுக்கணும் தலையில் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சமாவது பெண்கள் தினமும் பூ வச்சுக்கணும். தலையில் பூ வச்சுக்கொள்வதுங்கிறது மங்களகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதை தவிர்க்கிறதுங்கிறது அது அமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் செயல் நமக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் தினமும் வாசனை மிகுந்த பூக்களை தலையில் வச்சுக்கிட்டு விளக்கேற்றி வழிபடுறதுனால நம் வீடு சுபிஷமாக இருக்கும். 2வதாக, பெண்கள் தினமும் முகத்தில் மஞ்சள் பூசி குளிக்கணும். அப்போது வீடு சுபிஷமாக இருக்கும். மஞ்சள் பூசி குளிக்க முடியாதவங்க கஸ்தூரி மஞ்சளை குளிங்க. முகத்தில் அது அந்தளவுக்கு தெரியாது, போட்டிருக்கதே தெரியாது. ஆனால் தினமும் கஸ்தூரி மஞ்சளை பூசிக்கொள்கிறதுனால நமது வீடு ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நமது வீட்டை ஐஸ்வர்யத்தோடு வச்சுருக்க முடியும்னா தினமும் மஞ்சள் பூசுறதுல தப்பில்லை. 3வதாக, பெண்கள் வாரம் ஒரு முறை தலைக்கு குளிக்கணும். ஏன் பெண்கள் கட்டாயம் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம தலைக்கு குளிக்கும் பொழுது நம்முடைய உச்சி பகுதியில் உள்ள சக்கரம் விரிவடையும். அந்த சக்கரம் விரிவடையும் போது பிரபஞ்சத்தில் உள்ள நல்ல சக்திகள் பெண்களோட உடம்பில் நேரடியாக போகுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சக்கரம் முழுமையாக விரிவடைய நம்ம செய்ய வேண்டியது, தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி 3 கப் தண்ணீரை தலையில் நேரடியாக ஊற்றணும். இப்படி செய்யறதுனால அந்த சக்கரம் முழுமையாக விரிவடையும். பிரபஞ்சத்தின் முழுமையான சக்தி பெண்களுக்கு கிடைக்கும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான குறிப்பு. 4வதாக, பெண்கள் குளிக்கும்போது தங்களோட மனசில் பிரச்சனைகள், தேவையில்லாத சிந்தனைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்படி செய்யாமல் நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கணும். இப்படி செய்யறது மூலமாக அவங்களுக்கு தன்னால் ஐஸ்வர்யம் தானாகவே சேரும். 5வதாக, பெண்கள் குளிக்கும்போது ஒரு ஆடையுடனாவது குளிக்கணும். ஆடை இல்லாமல் குளிக்கும்போது தீய சக்திகள் நம்மளை சூழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உடம்பில் ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது. இது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான செய்தி. இதையுமே நம்ம நினைவில் வச்சுக்கணும். நம்ம குளிச்சுட்டு எப்பொழுதுமே முதுகை தான் முதல்ல துடைக்கணும். அதுக்கப்புறம் தான் முகத்தை, அதுக்கப்புறம் உடம்பில் உள்ள மற்ற பாகத்தை துடைக்கலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தலையில் தடவிட்டு மீதி இருந்தால் கை கால்களில் தடவிப்போம். அந்த மாதிரி தடவக்கூடாது. அது வறுமையை நமக்கு உண்டு பண்ணும். 6வதாக பார்த்திங்கன்னா, தினமும் பெண்கள் வீட்டில் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் அந்த நேரத்தில் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் மாதத்தில் முக்கியமான தினங்கள்னு இருக்குது. அமாவாசை, பிரதோஷம், கிருத்திகை, இது போன்ற முக்கியமான நாட்களில் தாம்பத்தியம் கூடாது. நாங்கள் இன்னொரு வீடியோவும் போடுறோம். தாம்பத்தியம் கூடாத நாட்கள், முக்கியமான நாட்கள், அதையும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் கடைபிடித்தாலே போதும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை நெருங்காது. நமக்கு பிரச்சனைகளுக்கு அடுத்தடுத்து தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கடைபிடித்தாலே போதும். நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். இதுபோல் வாரத்தில் ஒரு நாள் அல்லது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அப்போது நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்து பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நம் குடும்பத்துக்கு சுபிஷம் ஏற்படும். இல்லாத எளியவர்களுக்கு தாம்பூல செட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜாக்கெட் பிட், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ, 5 ரூபாய் நாணயம், இதை நீங்கள் வச்சு கொடுக்கும் பொழுது அவங்க அதை நம்ம வச்சு கொடுக்கணும். ஏதாவது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி யாரும் இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கும் பொழுது நம் வீட்டில் செல்வம் பெருகும். இதையுமே நினைவில் வச்சுக்கோங்க. கட்டாயம் பெண்கள்
காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நம்ம வீடு சுபிஷமாக இருக்கணும், வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் கட்டாயம் செய்தாக வேண்டும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.